மொழியில் பிரபலமான நடிகைகளுள் இவரும் ஒருவராவார். தனது திரைப்பட வாழ்க்கையை சல்மான் கானுடன் தாபங் என்ற படத்தின் மூலம் தொடங்கினார். தனது முதல் படத்திலேயே சிறந்த நடிகைக்கான விருதினை பெற்றார். ஆனால் அதற்கு பிறகு இவர் நடித்த படங்கள் ஃபிளாப் ஆனது. திரையுலக குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தானும் நெப்போட்டிசத்தை எதிர்கொண்டதாகவும் தனக்கு பதிலாக பெரிய நட்சத்திரங்கள் படங்களில் நடித்ததாகவும் அந்த நடிகை பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறார். மேலும் தனது உடல் தோற்றத்தால் கேலிக்கு ஆளானதாகவும் தெரிவித்திருந்தார். பொதுவாக ஒல்லியான நடிகைகளை விரும்பும் பாலிவுட் இவரை குண்டு என்று சொல்லி கேலி செய்துள்ளார்கள். இருப்பினும் அவர் பாலிவுட் நடிகரான சல்மான் கானுக்கு ஜோடியாக தனது திரை வாழ்க்கையை தொடங்கினார். பாங் திரைப்படத்திற்கு பிறகு சோனாக்ஷி நடித்த ரவுடி ரத்தோர் படமும் ஹிட் ஆனது. அதனைத் தொடர்ந்து அவர் நடித்த ஹாலிடே படமும் வெற்றி படமாக அமைந்தது. ஆனால் அதன் பிறகு தனது திரை வாழ்க்கையில் அந்த நடிகை சரிவைதான் சந்தித்தார். அவர் நடித்த 11 படங்களும் தோல்வியடைந்தன. ஆக்ஷன் ஜாக்சன், அகிரா, போஸ் 2, நூர் இத்தே பாக், வெல்கம் டு நியூயார்க், கந்தானே ஷபாகானா உள்ளிட்ட படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் தோல்வியடைந்தன. பின்னர் அவர் மிஷன் மங்கள் படத்தில் நடித்ததன் மூலம் வெற்றி பெற்றார். ஆனால் மீண்டும் அவரது படங்கள் தோல்வியடைந்தன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடிகை சோனாக்ஷி சின்ஹாவுக்கு திருப்புமுனையாக அமைந்தது ஒரு OTT சீரிஸ். சோனாக்ஷி சின்ஹா தான் தொடர் தோல்விகளை கொடுத்து மீண்டும் கம்பேக் கொடுத்திருக்கிறார். இவரை யோசித்தால் சாரிகே பால்சா பாட்டுதான் ஞாபகம் வரும். அந்த நடிகை பல ஏற்ற இறக்கங்களை பாலிவுட்டில் சந்தித்தார். இவருக்கு 2023 OTTயில் வெளியான த ஹாட் சீரிஸ் மூலம் பாராட்டை பெற்றது. அதனைத் தொடர்ந்து சஞ்சய் லீலா பான்சாலியின் ஹீரா மண்டி தொடரிலும் சோனாக்ஷி சின்ஹா நடித்தார். இந்த தொடரில் அவரது நடிப்பிற்காக நிறைய பாராட்டுகளையும் பெற்றார். இதில் கிடைத்த வெற்றியை தொடர்ந்து ஒரு OTT நிகழ்ச்சிக்கு ரூபாய் 2 கோடி சம்பளம் வாங்குவதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.